என் மூஞ்ச பார்த்தா அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆள் மாதிரியா தெரியுதுன்னு கேட்குறேன். அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரிலாம் பயந்து ஓடுற ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு வெளில பேசிக்கிறாங்க. அதான் அதிமுக நேற்று ஆரம்பிச்சுட்டு இனிமேல்ட்டு வந்து ஊரை போட்டு செய்வாங்க வச்சு வச்சு. 2 திராவிட கட்சிகளும் அடிக்கிற அடியில் இந்த குட்டி சைத்தானை ஏவி விட்டவன அந்த முதலாளிகிட்ட போய் குட்டி சைத்தான் கத்தோம். ஐயோ என்னையே அனுப்பிச்சி விட்டேன் ஏவி விட்டேன். யாரோ ஐடியா கொடுத்துருக்குறாங்க. மேலே மத்திய அரசு இருக்கு பாருங்க பிஜேபி, அவங்க வந்து எப்படின்னா ஊமை குத்து குத்துவாங்க. ஆல்ரெடி அவங்க குத்துனா இவர் வலிக்கல, நீங்கள் என்னை குத்தாதீங்க அழுதுருவேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. சிபிஐ அலுவலகத்திலேயே வந்து அதிகாரிகளாக வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் கூட. ஆமாம், அங்கேயும் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் எல்லா இடத்துல இருப்பாங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு போனால் ஜெயிலுக்குள்ளேயும் ரசிகர் இருப்பாங்க. தெரிஞ்சுக்கணும்னா பாஜக இருக்குன்னு சொல்ல, இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயத்தை எதை வச்சு மறைக்க போறீங்க? எனக்கு அழுத்தம் இல்லை, அந்த அழுத்தமே மக்களுக்கு தான் அப்படின்ற இதுதான் இருக்கிறதுலே உச்சமான பொய். அப்போ இந்த பாட்டு செட் ஆகாது. உங்கள் விஜய் உயிர் என்ன வர அதில் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் ஒரு துண்டை போட்டு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்க நிறைய பேட்டிகள்ல சொல்லிட்டே இருந்தீங்க, இப்போ வந்து நாம் தமிழரும் திமுகவும் தான் விஜய் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாள் நெருங்க நெருங்க அண்ணா திமுகவும் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போது அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க தாவேக்கான்ற கேள்வி எழுப்பிட்டே இருந்தீங்க. அது நேற்று இரவு நடந்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் அண்ணா திமுகவை அடிமை ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் செய்திருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏடிஎம்கே அஃபிஷியல் ஐடி விங்கில் ட்விட்டர் பக்கத்தில் பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் அதில் இருக்கு. டீகோட் பண்ணியே பேசலாம், அவ்வளோ இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? என்னை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பேஜ் தான் நேற்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து கருப்பு பணம்னு பேசுகிறீங்களேப்பா, ஊழல் பேசுகிறீங்களே, சினிமா டிக்கெட்டுக்கு பிளாக்ல டிக்கெட்டு விற்கிறீங்களே, காட்சிக்கு இவ்வளவு தான் விலை நிர்ணயம் பண்ணதை விட அதிகமாக விற்கிறீங்களே, இதை கட்டுப்படுத்த உங்களுக்கு முடியுமா? அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நீங்கள் எப்படி நின்னீங்க கை கட்டி, அந்த படம் பேர்லாம் நாங்கள் சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ ஒரு படத்துக்காக வந்துட்டு என்ஓசி இல்லாமல் வந்து வாங்கிட்டு போனீங்களே, அதெல்லாம் தெரியுமா உலகத்துக்கு? அதில் அந்த பேர் சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் யாருமே எதிர்பாராத விதமாக உலகத்திலே ஒரு ஆச்சரியமாக வந்து இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தீங்களே, இதெல்லாம் ஒரு அரசியலா? கிளிசரின் கூட போட்டு பார்க்கலையே அவங்களுக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லையே. உழைக்கிறதே இல்லை, நீலாம் ஒரு ஆளு, நீங்களே கிடையவே கிடையாது அப்படின்னு உங்களை வந்து வீட்டில் எப்படி குப்பைலாம் சேர்ந்துச்சுன்னா அந்த குப்பையை பெருக்கி கிறுக்கி வாரி தூக்கி போட்டுருவோமோ, அந்த மாதிரி உங்களை தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையை. அதில் வெர்பாட்டிமாக ஒவ்வொன்றுத்துக்கு பதில் சொல்லணுன்னா பதில் கூட சொல்லலாம். அது கேள்வி இருக்குது பாருங்கன்னா, குறைந்தபட்சம் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சரி இப்போ இவர் வந்து ஊழலை எதிர்க்கிறாரு எல்லாம் ரைட்டு. ஃபஸ்ட்டு அவர் சார்ந்த துறை சினிமா துறையில் படம் ரிலீஸ் ஆகல ஜனநாயகம் வரும்பொழுது குறைந்தபட்சம் அதுக்காச்சும் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் இந்த ரூ. 1000 விற்கிறது, ரூ. 2000 விற்கிறது, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, இதெல்லாம் வந்து குறைச்சா இல்லை அது கட்டுப்படுத்தினா அவர் சபாஸ் சூப்பர். இவர் நிர்வாகி. விஜய் வந்து வெறும் ஏதோ வந்து பஞ்சு டைலாக் பேசிட்டு 18 நிமிஷத்தில் பண்டில் கட்டுன்னு ஓடுறவர் கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா தரமான மனிதர், சொல்லின் செல்வர், பல்முனை வித்தகர், அப்புறம் வந்து ஒரு சொல் ஒரு வில், ராமர் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதி அப்படி எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, டிக்கெட்டு விலை கூட சரி விற்றுக்கங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல பாப்கார்னு, தேட்டரில் ரூ. 150 ரூ. 300 400 விற்கிறாங்கல்ல, அந்த பாப்கார்னையாச்சு ஒரே ஒரு மிச்சம்லாம் கூட விட்டுறேன், இந்த பாப்கார்னையாச்சு அதோட அடக்க விலை வந்து ரூ. 10 இருக்கும். ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், ஏன்னா இலவசத்துக்கு எதிரானவர் நீங்கள். உங்களுக்கு இலவசமாக எதுவுமே செஞ்சு பழக்கம் இல்லை, கூச்ச சுபாவத்துக்கு அது சரியாகாது. குழந்தைங்க சாப்பிட்ற பாப்கார்ன்லேயே ஊழல் நடக்குது கிட்டத்தட்ட. ஊழல் தான். அதாவது ஊழல்னால் என்னென்னா, பல கோடி ரூபாய் சுரண்டுறது, ஒருத்தரை வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்து 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வாங்குறது அப்படின்றது ஊழல் தான். ஃபஸ்ட்டு விலையும் பயிர் முளையில் தெரியணுங்க, இல்லை இதெல்லாம் முளையிலே கிண்ணும். இந்த தேட்டரில் வந்துட்டு டபுள் ரேட் விற்கிறது, ட்ரிபிள் ரேட் விற்கிறதெல்லாம் இருக்குல்ல. தேட்டருக்கு யார் வராங்க? இப்போ உங்கள் படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு யார் வரப்போறா? நீங்கள் சொல்கிற எங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் சொல்கிற அந்த 2.2 கோடி ரேஷன் அட்டையிலேருந்து உங்கள் வீட்டு குடும்பம், அவங்க வீட்டு பிள்ளை, நீங்கள் உங்கள் வீட்டு குடும்பம், அவங்க தானே வராங்க. அவங்கக்கிட்ட ரூ. 10 பாப்கார்னை 15 மடங்கு ரூ. 150 250 வாங்குறீங்களே, இது நியாயமா?
படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, சரி படமாச்சும் வாங்கிட்டேயா. சாப்பிடுற பொருள்ல கூட இந்த மாரி பண்ணுது. நீங்க சார்ந்த துறையோட லட்சணம் இதுதான். இது என்னைக்குனா ஒரு உச்சக்கட்ட நடிகரா நீங்க கேட்டிருப்பீங்களா? இன்னொன்னு ஆதவர்ஜுனா வந்து ஃபோட்டோ குடுக்குறாரு. எம்ஜிஆர் படம் போட்டு அத வாங்கிக்கிறீங்க. நானும் கேட்டேன் வயசானவங்க கிட்டலாம். எம்ஜிஆர் படம் அந்த காலத்தில ரிச்சாக்காரன், படகோட்டி, நாடோடி மன்னனு, உலகம் சுற்றும் வாலிபன் படம் பார்த்தவங்கலாம், இந்த மாரிலாம் எதனா இருந்தா ஒரே நாள்ல 2 வாட்டி படம் பார்ப்போம் தலைவர் படத்த. காலைல பார்ப்போம், நைட்டு பார்ப்போம். நடுவுல போய் வேலை செஞ்சுட்டு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு போய் பார்ப்போம். இந்த மாரி இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்குறது, கேன்டீன்ல எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுலாம் அப்ப கிடையாது. படம் அது பாட்டுன்னு ஓடும். 50 நாள், 100 நாள், 150 நாள் ஓடும். நாங்க பாட்டுன்னு போய் எப்பலாம் தோணுதோ அப்பலாம் பார்ப்போம் நாங்க. ஸோ ஒரு கலாச்சாரம் என்பது நான் எதுக்கு இத கோடிட்டு காட்டுறேன்னா, அவரு விரும்பக்கூடியவர்களுக்கே அவர் எதுவும் செஞ்சது கிடையாது. அவரோட தொண்டர்கள் கரூர்ல அடிபட்டு இறந்த பொழுது, அவர்களை போய் பார்க்காம கூட்டு வந்து ரெசார்ட்ல வச்சு பார்த்தவர் தான் இவரு. அதனால அதிமுக வந்து அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. சபாஷ் சரியான போட்டி. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் திமுக தலைமையில இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இவர பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம். நம்மளுக்குள்ள நம்ம தேர்தல பார்த்துக்கலான்ற அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. இவரா சம்மந்தம் இல்லாம கரூர்ல எடுத்துன்னு போயிட்டு கூட்டத்த போடுறேன், நான் மாப காட்டுறேன், கூட்டத்த காட்டுறேன், எம்மாம் பெரிய கட்சி பாருன்னு சொல்லி எடுத்துன்னு போய் பஸ்ஸில கூட்டத்த எடுத்துன்னு போய் விட்டு சொருவிக்கின்னு, இவரு போய் லம்பா மாட்டிக்கினாரு ஒரு இடத்துல. பக்கத்தொக இல்லாம சொருவின்னு, நீங்க அடிமை, அவங்க அடிமை, அதோ அவரு அடிமை, அவருக்கு பயம், இவருக்கு அழுத்தம். யாருமே வந்து கேட்கவே இல்ல உங்கள. கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து என்ன பண்றீங்க, இந்த ஐஸ் பாய் விளையாடுறவங்கலாம் என் வந்துட்டு மூஞ்ச பார்த்தா அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆள் மாரியா தெரியுதுன்னு கேட்கிறேன். அழுத்தத்துக்கு ஆளாகுற மாரிலாம் பயந்து ஓடுற ஆள் மாரி தெரியுது அப்படின்னு வெளில பேசிக்கிறாங்களாம். அதான் அதிமுக நேத்து ஆரம்பிச்சுட்டு, இனிமேல்ட்டு வந்து ஊற போட்டு செய்வாங்க வச்சு வச்சு. ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தக் லைஃப் பண்ணி நீங்க பார்த்துக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? அவங்க இப்ப பண்றாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு, பார்த்துக்கங்க, எங்க ஆட்சி வரலன்னா திமுக ஆட்சி, அப்புறம் நான் சொல்றத சொல்ட்டேன்னு. அதான் இன்னைக்கு காலைல கூட ஒரு நண்பர், "என்னங்க அழைப்பு மாரி இருக்கு. அப்போ திருப்பியும் விஜய கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க." நான் சொன்னேன், "ஐயா அது அழைப்பு கிடையாது. அது மிரட்டலு. பிஜேபி ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே கூப்பிடுறதே வந்து பே, ஆ அப்படின்னு கீரை கட்டு குடுக்குற மாரி தான் கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது ரம்ஜானுக்கா இருக்கும், ஆட அறுக்கிறதுக்கு. அது வந்து மிரட்டல் தொனி அது. மிஸ் ஆச்சுன்னா பக்ரா தான். அது மாரி தான் அது." இல்ல ஃபர்ஸ்ட்டு. இது இந்த இன்னொன்னு விமர்சனம் அவங்க சொல்லியிருந்தாங்க. விசில் அப்போ உங்களுக்கு வேணாம். ஆல்ரெடி என்கிட்ட குக்கர் வந்துச்சு. குக்கர்லயே விசில் இருக்குது. நாங்க அதில போட்டு வேக வச்சுக்கிறோன்ட்டாங்க. இத விட அப்புறம் ஐயா செல்லூர் ராஜு ஆரம்பிச்சுட்டாரு. வாயிலேயே இந்த வாய் சுடுற வடை சுடுற வேலைலாம் வேணான்னு. இப்ப அவருக்கு என்ன பட்டம் வந்துச்சு இப்போ? வாயில வடை சுடுறாரு விஜய். இதெல்லாம் தேவையா? மத்தவங்கலாம் கலாய்க்கிறத விட பரவால்ல. ஐயா செல்லூர் ராஜு உங்களுக்கே தெரியும். அழகா போய் வீட்லலாம் வந்து அன்பா, குணமா, அறிவியல் ரீதியா பேசக்கூடியவரு. இனிமேல்ட்டு வந்து வரவங்க போறவங்கலாம் விஜய் வச்சு செய்வாங்க. அதிமுக பெரிய கட்சி. அதில எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 200 பேர் முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. அதில ஒரு 100 பேரு அடிக்கடி பொதுக்கூட்டத்தில பேசுறவங்க, விவாத நிலையத்தில பேசுறவங்க. ஆளுக்கு சேர்ந்து உங்கள இந்த மாரி பேச ஆரம்பிச்சா, உங்க கட்சியோட நிலைமை என்ன? நீங்க எந்த நிலைமைக்கு போறீங்க? ஒரு சைடு இன்னொரு பெரிய கட்சி திமுக. நீங்க தான் சொல்லுவீங்க, ஐ அம் வெயிட்டிங் வெயிட்டிங்ன்னு. நீங்க சொல்லிட்டு வெயிட்டிங். அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வெயிட்டிங் உங்களுக்கு. 2 திராவிட கட்சிகளும் அடிக்கிற அடியில, இந்த குட்டி சைத்தான ஏவி விட்டவன அந்த முதலாளிகிட்ட போய் குட்டி சைத்தான் கத்தும். "ஐய்யய்யோ! என்ன ஏன் அனுப்பிச்சு விட்ட? ஏவி விட்டன்ற" மாரி. யாரோ ஐடியா குடுத்துருக்காங்க. ஆமா வந்து வெறும் டிஎம்கேவ தான் விமர்சனம் பண்றோம். நம்ம இந்த ஏடிஎம்கேவையும், பிஜேபியும் விமர்சனம் பண்றது இல்லன்றாங்க. ஆனா லைட்டா ஒரு நம்ம சாம்பிள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு சாம்பிள் பார்த்துருக்காங்க. ஏதோ ஏடிஎம்கேவ. இதே பேயடி. இப்ப இப்ப ஏடிஎம்கே என்ன பண்ணும்? "நீ எல்லாம் ஒரு கூட்டணி கட்சியா? அவன் பாரு என்ன பேசிக்கிறான். அம்மான்றான், அப்புறம் எம்ஜிஆர்ன்றான், அவன்தான்றான். தோத்துருவோம் பரவாயில்லையா?" அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் மேல மத்திய அரசு இருக்கு பாருங்க பிஜேபி. அவங்க வந்து எப்படின்னா ஊம குத்து குத்துவாங்க. ஆல்ரெடி அவங்க குத்துனா இவரு வலிக்கல. நீங்க என்ன குத்தாதீங்க. அ அழுதுருவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கு. இனிமேல் பிஜேபியும் சரி, ஏடிஎம்கேவும் சரி வச்சு செய்வாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரியே இதுல லாஜிக்கலா ஒண்ணு இருக்குல்ல. அதாவது கரூர் சம்பவத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்னு இன்னைக்கு அறிக்கை விடுற அதிமுக. குறிப்பா எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்க, நார்சிஸ்டிக் பிஹேவியர், தன்னை செல்ஃப் ப்ரமோஷன், ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. 47 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இரங்கல் கூடத்துல தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்கிற நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்னு சொல்றாங்க. அது அரசியல் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அது அன்னைக்கு தெரியலையா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்டான கேள்வி. இத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே இத நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்திரிகையாளரா.
நான் சொன்னது 2 திராவிட கட்சிகளும் விஜய் மேட்டர்ல தப்பு பண்றாங்க. திரும்ப திரும்ப தப்பு பண்றாங்கன்னு சொன்னேன். மொத தப்பு திமுக பண்ணாங்க. அவர் மேல எஃப்ஐஆர் போடாம, அவருக்கு வந்துட்டு காவல்துறை வந்துட்டு கண்ணியமா நடத்திச்சு அவர. இதே வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா, எஃப்ஐஆர போட்டுன்னு தூக்கின்னு போய் உட்கார விதத்துல உட்கார வச்சு, ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிற முறையில விசாரிச்ச உடனே, "என்னப்பா பிரச்சனை? உனக்கெல்லாம் வந்து பக்குவமே கிடையாதா? அரசியல்னா தெரியுமா? குழந்தை குட்டியோட பெத்த பசங்கள வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாங்களே, 10 மணி நேரம் லேட்டா வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கே விசாரணைக்கிற முறையில விசாரிச்சு, நல்லா நாக்க புடுங்குற மாரி 4 கேள்வி கேட்டு, அதெல்லாம் லீக் பண்ணி, ட்ரையல் கோர்ட்ல எடுத்துன்னு போய் போட்டிருந்தாங்கன்னா, இவரு இன்னைக்கு இப்படி பேச மாட்டாரு. இது திமுக பண்ண தப்பு. அதிமுக பண்ண தப்பு, இவரு அப்புறாணி, இவரு பாவம், இவருக்கு தெரியாது எதுவும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டா, இல்ல இவரு கூட்டணிக்கு வந்தா நமக்கு நல்லா இருக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அரசியல் இவருக்கு புரியும். இவரு நன்றியோட, பாசத்தோட நம்ம கூட இருப்பாரு. இவருக்கு பால் வாக்க பார்த்தாங்க இல்லையா? அதுக்கு கிடைச்ச கூலி தான் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சது. இந்த விஷயத்துல பிஜேபி தவறு செய்யாது. ஓ! அப்படியா? டிஎம்கேக்கு இப்படி பண்ணீங்களா? வெரி குட். ஓகே ஆச்சா? ஓ! அதிமுக இப்படி பண்ணீங்களா? ஓ! வெரி குட். பௌத் ஆச்சா? இப்ப நிம்மல் வரான், நம்மள் விசாரிக்கிறான். 41 பேர் செத்து போய்க்குதுமே, நீ என்ன மேன் கட்சி நடத்துது? அப்படின்னு கேட்பாங்க. டெல்லியில ஹிந்தியில. அங்க போற இடம்லாம் டெல்லியில செல்ஃபி. போற இடம்லாம் வந்து டெல்லியில வந்து ஒரே கூட்டம், ஒரே ரசிகர் பட்டாளம். டெல்லியில கூட பயங்கர செல்வாக்கா இருக்கான். சிபிஐ அலுவலகத்திலேயே வந்து அதிகாரிகள்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் ம். கூட. ஆமா. அங்கேயும் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு போனா, ஜெயிலுக்குள்ளேயும் ரசிகர் இருப்பாங்க. அதுதான் சிறப்பு. சிபிஐ விசாரணையில ஒண்டியா ரசிகரு? பிரபலங்கள்லாம் இருந்துருக்குறாங்க. ஐயா காமராஜர கூட தான் ஜெயில்ல பார்க்கும்போது, "ஐயா எப்பேர்ப்பட்ட ஆள் நீங்க. உங்க கூட ஜெயில்ல இருக்கிறது பாக்கியம்." அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. அதே மாரி நாளைக்கு விஜய் சாரும் ஒரு வேள கைது கீது ஆயி, கோர்ட் ஒரு வேள தீர்ப்பு குடுக்குது. இவருக்கு வந்து ஏதோ மனநிலையில பிரச்சனை இருக்குது. லைட் ஆஃப் பண்ணி, லைட் ஆன் பண்ணி விளையாடுறாப்புல. அதனால இது டேஞ்சர் வெளில வுட்டா. ஒரு ஒரு 20,000 பேர் கூடிக்கிற இடத்துல வந்து விளக்கு ஆஃப் பண்ணி விளக்கு போட்டு விளையாடுற விளையாட்டு என்னது இது? இது ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லி, ஒண்ணு கவுன்சிலிங் அனுப்பணும் டாக்டர் கிட்ட. இந்த மாரி ஜனங்கள கூப்பிட்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. இல்லன்னா வந்து ஓகே அடடா! ரைட்டு எங்கன்னா எதனா ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, அங்கேயும் போற இடத்துல ரசிகர் இருப்பா. ரசிகருக்கெல்லாம் நாட்டுல பஞ்சம் கிடையாது. நெறைய இருக்கிறாங்க. அவங்கவங்க வேலைய பார்க்கறதுக்கு தான் ஆள் கம்மியா இருக்குது. ரசிகர் பட்டாளத்துக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவரு மேல இருக்கிறது ஒரு ஒரு அந்த ஒரு தோற்றத்த, அந்த பிம்பத்த காட்டி இவரு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதற்கு மேல் அதற்கு உண்டான கூலியை அவர் குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அவர் ஆழம் தெரியாம அவர் பாட்டுன்னு வந்து போற வர ரேஞ்சுல எல்லா கட்சிகளையும் வந்துட்டு அவங்க அடிப்படையில ஒரு லாஜிக். 40 விழுக்காடு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, ஒண்ணு அரசியல் தெரியலன்னா, அரசியல் தெரியலன்னு சொல்லணும். இல்ல அடிப்படை கணக்கு புரியலன்னா, திருப்பி 3ஆம் கிளாஸ் போய் படிக்கணும். 2மே பண்ணாம நாங்க சொல்றது தான் கணக்குன்னும்போது, நானே கணிதத்தில வீக்கு. மேக்ஸ்ல. எனக்கு அவ்வளவா மேக்ஸ் வராது. ஆனா நானும் நேத்து நைட்லேருந்து எப்டி எப்டியோ யோசிச்சு பார்க்குறேன் வரல. 70% தான் சராசரி வாக்கு விகிதாச்சாரம். தமிழகத்தில பதிவாவது சட்டமன்ற தேர்தல்ல. பாராளுமன்ற தேர்தலும்போது அது 3லேருந்து 4 விழுக்காடு குறையும். ஸோ ஒரு 65, 66ன்றது பாராளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது 68லேருந்து 71 பதிவாயிருக்கு. 70 சராசரி வச்சுப்போம். இதுல வந்து விஜய் அண்ணா 40% எடுத்துன்னு போயிட்டா, மிச்சம் 30% ஆளுகின்ற திமுக, சரிங்க எனக்கு 10% போதுங்க. அதிமுக நீங்களே 10%க்கு போம்போது, நானும் வந்து நான் எதிர்க்கட்சி. என்னதான் மக்கள் உங்க மேல கோவமா இருந்தாலும் எனக்கும் ஒரு 10% வரும். அப்புறம் அண்ணன் சீமான் வந்து நான் வளர்ற கட்சி பார்த்துக்கங்க. நான் போன வாட்டியே 8.2 வாங்கினேன். இப்ப தம்பி விஜயெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்றான். அதனால எனக்கும் 10% போன்னு பிரிச்சுனோனே, நோட்டாக்கும் மத்த சுயேட்சைக்கெல்லாம் ஓட்டே இல்லாம பண்ணுவாரு இவரு. இவரு சொன்ன 70% கணக்குன்னு போட்டா, திமுக 10%க்குள்ள போணும். அதிமுக 10%க்குள்ள போணும். சீமானு, நோட்டா, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 10%க்குள்ள. இது சாத்தியமான்னு இத பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இவரு சொல்றாருல்ல 2.2 கோடி ஒரு ரேஷன் கார்டு வூட்டுக்கு ஒண்ணு இருக்குன்னுமா, அதான் செல்லூர் ராஜ் கேட்குறாரு, வூட்டுக்கு போய் எண்ணி பார்த்தாரான்னு கேட்குறாரு. வீடு வீடா போய். சரி 2.2 ரேஷன் கார்டு இருக்கிறது தெரிது. அந்த ரேஷன் கார்டுல இருக்கிறவங்க தானே படம் பார்க்க வராங்க. அது மெர்சல் ஆகட்டும், இல்ல வந்துட்டு இப்ப ரிலீஸ் ஆக போற ஜனநாயகம் ஆகட்டும். ஏன் உங்க வூட்டு புள்ள, நீங்க இப்படிதான் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் படம் பார்க்க வந்தா, அதிக டிக்கெட் குடுத்து காசு பண்ணுவீங்களா? பாப்கார்ன இப்படிதான் ஏமாத்தி விப்பீங்களா குழந்தைங்களுக்கு? ஒரு ஒரு கனிவு வேணாம். என்ன பேசுறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாங்குன காருக்கு ஒழுங்கா வரி கட்டல. ஏமாத்த பார்த்தீங்க. புடிச்சுட்டாங்க கையும் களவுமா. புடிச்ச உடனே அது இப்படி இல்ல, அது அப்படி. அந்த மேக் இல்ல, இந்த மேக்குன்னு சொல்லிட்டு
உச்ச வழக்கறிஞரை வைத்து வாதாட வேண்டியது எதுக்கு? வரி ஏமாத்துறதுக்கு. ஆனா இந்த நாட்டை வளர்க்கணும் அப்படின்னு துடிக்கிறீங்க நீங்க. அப்ப ஒண்ணு வரியை எதிர்த்து சர்க்கார் படத்துல மத்த படத்துல பேசுற மாதிரி நிக்கணும். கட்ட மாட்டேன். இது வந்து போங்கு ஆட்டம் போடுறாங்க. இவ்வளோலாம் கட்ட முடியாது. என் துட்டு, என் பணம், என் காரு. நான் எதுக்கு கட்டணும்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி, வட்டி? எதற்கு கேட்கிறாய் ஜிஎஸ்டி? எதனா பேசியிருக்கணும்ல. பொத்துனா போல போயிட்டு, பொத்துனா போல வந்துட்டு, அதுக்கப்புறமா கோர்ட் ஒரு சில கேள்வி கேட்டுச்சாம்மா சார. உடனே அன்னைக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு அவரு? ப்ளீஸ் அந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் நீக்கிடுங்க. நான் பணம் கட்டிடுறேன். அப்புறம் நீதியரசர் செந்தில்குமார் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாரு. அதெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? சரிங்க. ஃபர்ஸ்ட்டு அடிப்படையில எனக்கு இன்னொன்னு. நான் அந்த 40% விளக்கம் சொன்னேன். இவர் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருங்கிணைப்பாளர் வந்து 20 வருஷமா அரசியல் பண்றாரு. நாம் தமிழர் கட்சிய வச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கருத்து பேசுவாரு, அரசியல் பேசுவாரு அது வேற. படத்துல கொள்கை சொல்லியிருப்பாரு. அரசியல்னே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அனுபவம் அவருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 73 வயசு கிட்டத்தட்ட. தன்னுடைய கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்து மாணவர் அணியில ஈடுபாடு. சின்ன வயசுலயே கைது, மிசா, சட்டமன்ற உறுப்பினரா நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, மேயர் ஆகுறாரு. அப்புறம் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகுறாரு, துணை முதல்வர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கட்சியினுடைய செயல் தலைவரு, தலைவரு, இன்னைக்கு முதலமைச்சர். இப்படி, 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 இப்படி. எல்கேஜி, 5த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட், +2, காலேஜு, காலேஜ் முடிச்சுட்டு பிஜி, பிஜி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர். இன்னும் கீழ அரசியல் வாரிசு கீரிசு ஒண்ணுமே கிடையாது. பெருசா படிக்கல. பெரிய அனுபவம் கிடையாது. கீழ இருந்து அங்க போய், இங்க போய் பகுதி செயலாளர் அந்த அதாவது உங்களுக்கு நகர செயலாளர் ஆயி, மாவட்ட லெவல்ல பொறுப்பு வாங்கி, மாவட்ட செயலாளர் வச்சு எம்எல்ஏ ஆயி, எம்பி ஆயி, அமைச்சர் ஆயி, எதிர்க்கட்சி தலைவர் ஆயி, அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆயி, இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறார். எல்லாம் அந்த 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 ஒரு 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 படிப்போ, இல்ல ஒரு அனுபவமோ இருக்குல்ல, அந்த 50 வருஷத்துல எதுவுமே பண்ணாம 50 வருஷம் அரசியல்வாதியா நம்ம சார்பட்டா பரம்பரத்துல காட்டுற மாரி, நீ வந்து வேம்ப அச்சு போட்டுருவ. ஏன்னா பயங்கரமா பயிற்சி எடுக்கிறாரு இவரு. காலையில பனையூர்ல போயிட்டு இப்படி பண்றாரு. அப்புறம் அந்த பத்ரி படத்துல இல்ல அவங்களே பிராக்டிஸ். சொல்றாங்கல்ல. அதாவது ம். ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு. ம். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுற காணொளி நம்ம பார்க்கலாம். ம். 400 பேர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ம். ஆனால் விஜய் பேச ஆரம்பிச்சார்னா 2 கோடி பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்குங்க விஜய்க்கெல்லாம் போனோம்? பாப்பா இது செயலர்ன்னு ஒண்ணு இருக்குது கார்ட்டூனு. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கீரைய அள்ளி போட்டா கை கால்லாம் புசு புசுன்னு ப ப ப ப அப்படின்போது போய் போறவரெல்லாம் அடிப்பாங்க. சரி டாம் அண்ட் ஜெர்ரி இன்னமும் உலகம் பூரா நெறைய பேர் பார்க்குறாங்க. ஒப்பிடுவோமா? இது ஒரு ஒப்பீடா அதிகமா பார்க்கறது? அந்த காலத்துல சில்க் ஸ்மிதா டான்ஸ் கூட தான் நெறைய பேர் பார்த்தாங்க. ஏங்க அரசியலுக்கு அரசியல் பேசணும். களத்துல என்ன போராட்டம் பண்ணாரு? ஊழல் எதனா எடுத்துன்னு வந்தாரா? வழக்காடு மன்றத்துல எதனா பதிவு பண்ணியிருக்காரா? இவருக்கு சிறை அனுபவம் எதனா மக்கள் பிரச்சனை பேசி சிறைக்கு போன அனுபவம் இருக்குதா? இல்ல கொள்கையில வந்து மத்திய அரசையோ, மாநில அரசையோ எதை எதிர்த்திருக்காரா? இவர் வேட்பாளர் போட்டிருக்காரா? முன்ன பின்ன தேர்தல் நடந்திருக்காரா? இல்ல குறைந்தபட்சம் உட்கட்சியிலேயே எந்தவித கஷ்டமும் இல்லாம ஒரு வட்ட செயலாளராவோ, பகுதி செயலாளராவோ, மாவட்ட செயலாளராவோ, கிளை நிர்வாகியாவோ, மாநில செயலாளரோ, பொதுக்குழுவோ எந்த குழுவிலுமே இல்லாம தன்னோட சினிமால வந்த பேரை வைத்து தலைவரானவர் இவரு. இவர யாரும் இன்னும் டெஸ்ட் பண்ணது கிடையாது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் ஆனோன்னு நீங்க சொன்னா நாங்க கேட்கணுமா? எவ்வளவு நாளைக்கு நாங்க அடிமையா இருக்கிறோம்? நாங்க வெளில போறோம், கில்ல போறோம் விமர்சனம் பண்ணா, இருந்தா இரு, போனா போ, உன்னை வச்சு நான் இல்ல கட்சி, நான் கட்சியை நடத்துறேன்னு சொல்லிட்டு விமர்சனம். எதிர்த்து அரசியல். கட்சிய வந்து எவ்வளவோ தோல்வி. இடைத்தேர்தல் நிக்கிற தைரியம். தோக்குறோனோ, ஜெயிக்கிறோனோ களத்துல நிக்கிறாப்புலல்ல. இடைத்தேர்தல்ல ஏன் நிக்கல? போன 2024ல லோக்சபா தேர்தல்ல நிக்காம போனது யாரு? அப்போ பாஜகவை பார்த்து பயந்தது யாரு? பிரதமர் மோடி அவர்கள் களத்துல நின்னப்போ எதிர்த்து அரசியல் பண்ணாம விட்டது யார்? இந்த கேள்விலாம் வரும் இல்லையா? ஒருத்தர் சண்டைக்கு போனாரு, ஒருத்தர் கூட கூட்டணிக்கு போனாரு. நீங்க போவே இல்லையா சாமி? ஏன் இதே ஊர்ல 2024ல தமிழக மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. நாங்க இருக்கிற தேர்தலா நிப்போம். சரி இப்ப நாளைக்கு திடீர்னு நீங்க கோச்சின்னு கூட போயிடுவீங்க தேர்தல் நிக்காம.
அப்போ நீங்க யாருன்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அவங்க வந்து கூட்டணி போடுறாங்க, பயப்படுறாங்க, ஒதுங்குறாங்க, விலகுறாங்க, சண்டை செய்றாங்க. அது அவங்க. அங்க பிஜேபி இருக்குன்னா, எங்கிட்டோ ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளில பாசிச பாஜக அப்படி சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களே. சரி நேத்து பிஜேபி பத்தி சரி அவங்க தான் அடிமை ரைட். நீங்க யாரு? காட்டலாம்ல மக்களுக்கு. நம்பர் 1, நம்பர் 2 சொல்லி வைக்கிறேன். அடிக்கடி இங்க வர வேணாம் வேணாம். சொல்லலாம்ல ஐயா அமித்ஷாக்கும், ஐயா பிரதமர் மோடிக்கும் படத்துல சொன்ன மாரியே. இல்ல. சரிப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா. அவங்க செஞ்சத எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி மாநில தலைவர அண்ணாமலை அவர்கள அரசியல் ரீதியா கிட்டத்தட்ட பதவி போனதுக்கு இவர் காரணம். அவருக்கும் இவருக்கும் சண்டைன்ற மாரி ஒரு அழுத்தம் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை. கூட்டணி விட்டு வெளியில வந்தார். அது அது ஒரு விஷயம். அரசியல் புரிதலுக்காக சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கருப்பு பலூன் விட்டார். இப்பவாச்சும் அறிக்கை விடுறாரு. சரி அட்லீஸ்ட் ரவியையாச்சும் எதிர்க்கிறாங்க. கவர்னரையாச்சு. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க இப்போ உங்களோட நெஞ்சுக்குள்ள பாஜக இல்ல அப்படின்றத நீங்க என்ன பண்ணி காட்ட போறீங்க? நெஞ்சுக்குள்ள பாஜக இருக்குன்னு சொல்ல. இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயத்த எத வச்சு மறைக்க போறீங்க? இல்ல எனக்கு அழுத்தம் இல்ல. அந்த அழுத்தமே ம். மக்களுக்கு தான் அப்படின்றாரு. இதுதான் இருக்கிறதுலே உச்சமான பொய். எங்களுக்கு என்ன பயம் மக்களுக்கு? மக்களுக்கு என்ன பயம்? மக்கள் என்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு வரிய ஏய்ச்சாங்களா? இல்ல மக்கள் வந்து ரூ. 100,00,00,000 படம் எடுத்து ரூ. 500 வித்தாங்களா? இல்ல மக்கள் வந்து மாட மாளிகை, கூட கோபுர கொள்ளையடிச்சு கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்களா? இல்ல மக்கள் வந்து என்ன சொல்றது? கரூர் சம்பவத்துக்கு காரணமானவங்களா? என்ன பண்ணாங்க மக்கள்? மக்களுக்கு என்ன அழுத்தம்? எங்களுக்கு ஒரு கட்சிய புடிச்சா ஓட்டு போடுவோம். புடிக்கலன்னா லெஃப்ட் கையில தள்ளி விட்டு போயிடுவோம். ஜனநாயகத்துல ஐயா அம்பேத்கரும், மகாத்மா காந்தியும், நேரு அவர்களும் போராட்டு பெற்று தந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, சுதந்திரம், ஜனநாயகம். அது இருக்கு மக்கள காப்பாத்திக்கிறதுக்கு. நீங்க வந்து நான் என்ன இல்ல சொல்றேன் மக்கள் விஜய் விரும்புறாங்க. ம். ஆனா அதனாலேயே விஜய்க்கு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது. அந்த அழுத்தம் எனக்கானது இல்ல. அது மக்களுக்கானதுன்றாரு. இல்ல அது வந்து அவர் போய் டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்கணும். அவங்கவங்க தான் அவங்கவங்க அழுத்தம், ரத்த பரிசோதனை, சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், கொழுப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். மக்களுக்கெல்லாம் வந்து அழுத்தம் இருக்குது. மக்களுக்கு கோவம் வரும் போகும். தேர்தல் நேரத்தில. ஆட்சியின் மீது, கட்சியின் மீது. நீங்க இந்த அரசியல் பண்ணீங்கன்னா, உங்க மீதும் கோவம் வரும். இப்பவே ஆல்ரெடி இருக்கும். உங்களோட அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அத வெளில தெரியாம பாதுகாத்துட்டு இல்ல இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா என்ன கணக்கு சொல்றாருன்னா, ம். வீட்டுக்கு ஒருத்தர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட போறாங்க. அப்போ 2 அன்பில் கோடி. மகேஷ் பொய்யாமொழி, தாயுள்ளத்தோடு ஆ ஆதவ அர்ஜுனாவுக்கு யாரு வந்து ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாங்களோ, அவங்கள கூப்ட்டு, "என்னங்க நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா மேக்ஸ் சொல்லி குடுத்துருந்தா, இவரு இப்படி இருந்திருக்க மாட்டாருல்ல. பாருங்க தப்பு தப்பா கணக்கு சொல்லி" அப்படின்றாரு. அதே மாரி அவங்களோட ஆசிரியர் பெருமக்கள் யாரா இருந்தாலும் கூப்ட்டு, இவங்க தலைவர் உள்ள போனதுக்கு பெரிய புரட்சி, ஜென்சி போராட்டம்னு சொல்லிட்டு ஜெயில்ல தூக்கி போட பார்த்தாப்புல ஒரு கட்சி தலைவரைய. பேசுறது எல்லாம் ஏடாகூடம், வில்லங்கம். நேத்து விஜய் வந்து சிபிஐ பத்தி, டெல்லிய பத்தி பேசும்போது ரசிச்சாரா அத? யாருன்னா பார்த்தீங்களா அந்த பாடி லாங்குவேஜ? இல்ல அவரு எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார்ல. சீரியஸா. ஐன்ஸ்டீன் வந்து E = mc² கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு தியரி எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஐயா தாத்தா சார்ல்ஸ் டார்வின நெனச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. எப்பயுமே ஒரு யோசனை தான், அப்படியே ஒரு சிந்தனை. ஒரு சிரிக்கிறது இல்ல, 4 பேருக்கு வணக்கம் வைக்கிறது இல்ல, பார்த்தா எதுவும் சொல்றது கிடையாது. ஒரு ஜனரஞ்சகமா இருக்குதா? இன்னொன்னு, நேத்து என்ன பண்ணீங்க நீங்க கூப்பிட்டு வச்சு? அவங்களுக்கு பாவம் உங்க மேல காதல் அதிகமா இருக்குது. அதனால ஏமாத்துறதா? காதலுக்கு கண்ணு தெரியாது, கண் அவரே இல்லன்ற விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ணார்ல. அப்போ அதிகபட்சம் நீங்க பண்ண போறது உங்க தொண்டர்களுக்கு விசில் அடிக்கிறது தான். அத தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வழிகாட்ட மாட்டீங்க. சரி, நீங்க உங்க விஜய் மீது அன்பு வச்சிருக்கிற சத்தியமான உண்மைனா உழைங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன். அவங்க மேல, அதாவது தொண்டர்கள் மேல, இல்ல மக்கள் மேல உண்மையான அன்பு சத்தியமா நீங்க வச்சுக்கிறது உண்மைனா உழைங்களேன் நீங்க. பனையூர் பங்களா விட்டு வெளில வாங்களேன். ஆனா ஊனா பங்களாலயே இருக்கிறீங்க. இப்ப ஏழைப்பாழ பிரச்சனை, குடிசை வீட்ல இருக்கவன் பிரச்சனை, கரண்ட் பில்லு, தண்ணி விலை, இந்த பிரச்சனைலாம் எப்படி தெரியும்? பஸ்ஸில நீங்க போல சாமி. ஆண்டவன் புண்ணியத்துல, அப்பார் புண்ணியத்துல நல்லபடியா வளர்த்து கிளத்து, கஷ்டம் தெரியாம ஒத்த ரோசாவா உங்கள வளர்த்துட்டாரு. கஷ்டமே தெரியாது. இவங்க கிட்ட போயிட்டு நம்ம ரோஜா பூ விக்கல, கிருஷ்ணகிரியில பிரச்சனையா இருக்கு. வேலண்டைன்ஸ் டேக்கு February 14க்கு வந்து பூவெல்லாம் ஃப்ரான்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும், யுஎஸ்க்கு போகும், துபாய்க்கு போகும் அப்படின்னா, இல்லையே அந்த ஒத்த ரோசா கேரக்டர் நல்லா தானே பண்ணியிருக்கு.
அப்போ நம்ம எந்த ரோசா போகிறோம், நம்ம மொத்த ரோசா பேசினா அவங்க ஒத்த ரோசா பேசுவாங்க. இதுதான் அவங்களோட உலகம். கொஞ்சம் தயவு செய்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கேமராலாம் கட் பண்ணிட்டு, வெளியில் யதார்த்த உலகத்துக்கு வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது. நேற்று அவ்வளோ பேச்சு பேசினாங்கல்ல, அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மேலே பேசிட்டு, ஊழல் மக்கள் பிரச்சனை பேசினார். ரைட்டா? அதில் எங்கே டெப்த்து? யார் ஊழல் பண்ணுறா? எதில் ஊழல் பண்ணாங்க? எவ்வளவு பண்ணாங்க? எங்கே சேர்த்து வச்சுருக்காங்க? அதை நான் எப்படி சரி செய்ய போகிறேன்? அதை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? துப்பாக்கி படத்தில் வரா மாதிரி நான் எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறேன்? மெர்சல் படத்தில் வர மாதிரி நான் எப்படி மெர்சல் ஆக போகிறேன்? எல்லாம் சொல்லணும்ல. படம் மாதிரியே சொல்லலாம்ல. சரி, இப்போ தேர்தல் நாங்கள் அப்படியே கூட நம்புவோம்ல. நான் வழக்காடு மன்றம் போவேன். நான் வந்து கோர்ட்டு சீன்லலாம் என்னை விஜயை பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நான் அதை வந்து வாதாட போகிறேன், ஜெயிக்க போகிறேன். அதுக்கு எதிர்த்து படத்துலலாம் காட்டுவாங்கள்ல ஒரு போராட்டம், இந்த மாதிரி பண்ண போகிறோம். அந்த தோத்த அமைச்சரை வந்து நான் தோற்கடிக்க விட மாட்டேன் அப்படின்னு. என்ன ஒன்று, சும்மா ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. விஜய் படம் யாருக்கு தான் பிடிக்காது? ஓரளவுக்கு பிடிக்கும். நாங்கள் படம் பார்க்க வந்தோமா, இல்லை நீங்கள் பண்ணுற அரசியலை பார்க்க வரோமா ஜனங்க? இந்த மாதிரி கூட்டத்துக்கு அரசியல் பார்க்க தான் வராங்க. நீங்க இன்னமும் அதே பட ஸ்கிரிப்ட்லயே ஓட்டின்னு இருக்கிறீங்க. இல்ல இவர் பேச வேண்டியத ஜனநாயகன் திரைப்படத்துல வசனங்களாக இருக்கு. அந்த படம் அது பேசும். ம். ஏன் இவரு டப்பிங்ல தான் பேசுவாரா? லைவா பேச மாட்டாரா? எதுவா இருந்தாலும் இருட்டா இருக்கணும், கவர் பண்ணிடணும், டப்பிங் வச்சு இந்த பாடலை பாடுபவர் உங்கள் விஜய், இந்த வசனத்தை சொல்லுபவர் உங்கள் விஜய், இப்படி கீழே போடணும். அதுக்கு தெருவில் இறங்கி போராடுறவங்க இல்லை வேற யாரோ இருக்கவங்க நல்ல அரசியல்வாதிக்கு போட்டு போங்க, இல்லை நோட்டாக்கு போட்டு போகிறாங்க. ஏங்க அதாவது என்ன உழைப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, அதற்கேற்ற ஊதியம். 145 நாளில் கரெக்டாக கணக்கு போட்டு 15 நாள் தான் வேலை செஞ்சுக்கிறார் சார்வல். போன செப்டம்பர் மாதத்துலேருந்து அதோட தேதி கணக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு நடுவில் விடுப்பு. எல்லாருக்கும் 3 நாள் பொங்கல் லீவுனா இவர் 7-8 நாள் லீவு. அப்புறம் நேற்று லீவு, இன்றைக்கி குடியரசு தினம், இன்றைக்கும் ரிப்பப்ளிக் டே, இன்றைக்கும் லீவு. என்ன பண்ணார் இன்னைக்கு காலிலேருந்து தெரில. ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. திமுகவை எதிர்த்து ஒரு பதிவு. நேற்று அதிமுகவை எதிர்த்து இன்னைக்கு திமுக எதிர்த்தா சரி. நேற்று அதிமுக பெரிய எதிர்கட்சின்னு காட்டிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு நேரம். திமுக ஐடிவிங்க அவங்களும் வந்து இது எங்கே போய் நிற்குங்கன்னா பாலாஜி, இன்னும் இந்த கட்சியிலலாம் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. திருமண கூட்டத்தில் பேசுகிறவங்கலாம் அவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது எப்படின்னா, அந்த உங்களுக்கு நம்ம இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த டெட்டாயிலு, அதுக்கப்புறமா வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் வாங்கி வச்சு கழுவிட்டு போகணும் பேசி முடிச்சோணும். அந்த மாதிரி வண்டியாக பேசுவாங்க இனிமேல்ட்டு. அதாவது பெரிய இலக்கியத்தில் பேசுகிறவங்க இப்போ வைகை செல்வன் இருக்கார், தமிழ்லேயே அழகாக தடவி கலாய்ப்பார். ஐயா சிவி சண்முகம், அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு ரகம், புஷ்பா மாதிரி இருக்கும். ஆமாம், என் வவுவ காற்று போவ கனாய்க்குவா ஏற்க மாட்டேன், ஜனங்க ரூபா ஓட்டு போடுமா, நீ வந்து பாரு விழுப்புரத்துக்கு, உன் கதை என்ன ஆகுது பாரு, நீ எம்ஜிஆரா பா, எம்ஜிஆர் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், வந்தானா பிடிச்சிக்கோங்க சரியா அப்படின்வாப்புல. இப்படியே பேசுவார், வச்சு செய்வாப்புல. யார் எம்ஜிஆர்னு? அப்புறம் வளர்மதி அவர்கள் இருக்கிறாங்க, இது தெரியாது என்னன்னு. அது மாதிரி அப்புறம் டிஎம்கேல சொல்லியா கொடுக்கணும். அவங்க நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி பெற்றெல்லாம் நடத்துகிறவங்க. கருத்தாகட்டும், கருத்து மூலயமா கலாய்க்கிறதாகட்டும், கூண்டுகிளி மாதிரி ஆக்கிடுவாங்க இவரை. அங்கே இங்கே நவர முடியாது. அங்கிட்டு ஆல்ரெடி அண்ணன் சீமான் வேற பெரிய மிருகம். கூண்டுகிளினோட ஞாபகத்துக்கு வருது. அதிமுக அதையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இலவு காத்த கிளி போல நீங்க வந்து உங்க படத்தை ரிலீஸுக்காக காத்திருந்தீங்களா, மாஸ்டர் பட திரைப்படத்துக்காக வந்து எடப்பாடி காலில் விழுந்தீங்களான்னு இன்னைக்கு அனிமேஷன் வீடியோவே போட்டிருக்காங்க. இல்லை, இனிமேல் நிறைய வரும். எதிர்பார்க்காத அளவு கலாய்ப்பாங்க. இப்படி இல்லாமல் கலாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. நெஞ்சு உறுதி கொண்டவரும், நேர்மைக்கு சொந்தக்காரரும், பாசத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். அரசியலில் கொஞ்சம் சரியாக பண்ணலை. கொஞ்சம் ஒரு சில தப்புகள்லாம் பண்ணார் அவர். டைமிங் கரெக்டாக செட் ஆகலை. கூட்டணி வைக்கணுன்னும் போது வைக்கல. எதிர்த்து கரெக்டாக போனோம்னா இன்னும் கொஞ்சம் உழைச்சி ஓட்டு வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி ஸ்லிப் ஆன உடனே இந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்றது கண்ணெதிரில் சாட்சி. கமல் அவர்கள் வந்தார், டார்ச் வச்சார், லெஃப்டில் வச்சார், ரைட்டில் வச்சார், அப்புறம் ஸ்ட்ரைட் ஆச்சு, மையம் எப்படி இது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தமிழ்லலாம் பேசினார். ஊழல், லஞ்சம்,
இதை நான் இப்படி இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் குத்து பண்ணாரா? பேசின தமிழ் பாதி புரிஞ்சுது, பாதி புரியல. மக்களுக்கு போய் சேரல. எவ்வளோ ஓட்டு போட்டாங்க? ஓகே. சரி ஏதோ ஒருத்தர் கூட சேர்ந்தா தான் வேலை ஆகும் போல இருக்குது. இது பயங்கர ஆட்டமா இருக்குது. இது வந்து நம்ம வந்து மருதநாயகம் படம் மாரி எடுக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இது. அப்படின்ற மாரி அவரு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு. எவ்வளவோ பேரு டிசைன் டிசைனா ஒவ்வொரு கதை சொல்லிட்டு வந்தவங்கலாம், அதாவது அரசியல் இவர்களை எதிர்த்து பண்ண முடியாது நான் படம் சொல்லவில்லை. இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா, அதற்கேத்த உழைப்பு, இல்ல 70 அதற்கேத்த ஆண்டு காலம் எண்ணோட்டம். திமுக ஏமாத்திருக்கு. 50 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஏமாத்திருக்கு. ம். அதுக்கு மாற்றாக விஜய் வருகிறார். அப்போ இந்த உண்மைய அப்படியே ஜனங்களுக்கு ஜனநாயக ரீதியா, ஜனரஞ்சகமா, உண்மையா அறிஞர் அண்ணா மொழியில சொல்லணும். 60 வருஷம் அவங்க ஏமாத்துனாங்க. 40 வருஷம் இவங்க ஏமாத்துனாங்க. எனக்கு ஒரு 5 வருஷம் ஏமாத்த குடுங்கன்னு கேளுங்க. நானும் ஒரு 5 வருஷம் ஏமாத்திக்கிறேன் ப்ளீஸ். அப்படி கேளுங்க. எனக்கு ரொம்ப சுத்த முடியாது. நான் ஒரு உச்சக்கட்ட நடிகரு. பங்களாலேருந்து வந்து போக நேரமாகும். அவங்களெல்லாம் அதாவது ராயப்பேட்டாக்கார ஏமாத்த வுட்டீங்க. தேனாம்பேட்டைக்கார ஏமாத்த வுட்டீங்க. நான் பனையூர்லேருந்து வரேன் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் ஏமாத்த விடுங்க. ஆல்ரெடி பனையூர்லேருந்து செக்ரட்டரியேட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதுவே நாளைக்கு முதலமைச்சர் ஆனா எப்படி டெய்லி போறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா, அது என் பிரச்சனை. நான் போய்க்கிறேன் கஷ்டம். எனக்கு போறது கஷ்டம் தான் புனித கோட்டைக்கு. இருந்தாலும் நான் போய்க்கிறேன். எனக்கு ஒரு வாட்டி ஏமாத்த வாய்ப்பு குடுங்க ப்ளீஸ். அப்படி கேளுங்க. மாற்றுன்றீங்க. எதுக்கு மாற்று? எதுல மாற்று? தைரியத்தில மாற்றா? மக்கள் போராட்டத்தில எதிர்த்து பண்றதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல நீங்க மாற்றா? இல்ல நாம் தமிழர் கட்சி போல தமிழ் சொல்லாடலோ, இல்ல தமிழ் கலாச்சாரத்த பேசுறதுல மாற்றலா? இல்ல அதிமுக வந்து எம்ஜிஆர் போல வள்ளல் திட்டமா, அம்மா உணவகம், அதுக்கப்புறம் லேப்டாப்பு, ஆடு, மாடு, கோழி எதுவா இருந்தாலும் குடுத்துட்டு அதுல மாற்றா? இல்ல பெண்களுக்கு பெண் விடுதலை, சொத்து குடுக்கணும். பெண்களுக்கு இலவச பயிற்சி குடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு போட்டாங்களே திமுக. இல்ல அதுல எதனா மாற்றா? என்ன நீங்க பண்ணி காட்டியிருக்கீங்க இதுவரையிலும்? சரி வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்ல வேணாம். நேத்து 2 சாம்பிள் குடுத்துருக்கலாம்ல. இல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. இந்த சொத்து வரின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்குது. ஒண்ணு மத்திய அரசுது, ஒண்ணு மாநில அரசு. சரி அது கூட வேணாம். இவருக்கு புடிச்சது கார். இந்த கார் போகும்போது சுங்க வரின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. நீங்க உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறதுனா, அப்பா எதுக்குப்பா இவ்வளோ வாங்குறீங்க துட்டு? நானும் பார்க்குறேன். பனையூர்லேருந்து மகாபலிபுரம் எவ்வளோ தொலைவு தெரியுமா? அத தாண்டி போனா டால்லாம் வேற கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இவருக்கு அதாவது டால் இருக்கிற ரோட்ல போறது கிடையாது. இவர் அதிகமா போன தொலைவு எது? கரூர், தமிழ்நாட்டுல. அத தாண்டி இன்னும் போவே இல்ல. அப்புறம் மதுரை, அதுவும் ஷூட்டிங்க்கு போனாரு. ஒரு 2 வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா தான் பஸ்ஸில ரோடு எப்படி இருக்குது? மக்கள் எப்படி இருக்கிறாங்க? வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதேமாரி கன்னியாகுமரி போயிட்டு பத்மநாபபுரம்லாம் போயிட்டு வந்தா தான் குளச்சல்ல ரோடு எப்படி இருக்குது? கிள்ளியூர்ல எப்படி இருக்குது? புரியும். வேதாரண்யம் போயிட்டு வந்தா தான் மக்களோட உப்பு உற்பத்தி பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு தெரியும். நாகப்பட்டினம் போனாரு. அங்க இருக்கிறவங்கலாம் பேசினாரு. எல்லா பிரச்சனையும் பார்த்தாரு. திருவாரூர் போனாரு. திருவாரூர்ல வந்து டெல்டால விவசாயிகள் பிரச்சனை எவ்வளோ இருக்கு? குறைஞ்சபட்சம் சரி இப்ப திருவாரூர் வந்திருக்கோம். படம் மாரி நெனச்சு, சம்பான்னா என்ன? குருவைன்னா என்ன? என்ன இந்த நேரத்தில என்னென்ன பயிரு? ஐயரட்டு அரிசினா என்ன? சிறு அரிசினா என்ன? அதுக்கப்புறமா வந்து 100 நாள்ல வளர்ற அரிசி என்ன? 150 நாள்ல என்ன அரிசி வரும்? அரிசிக்கு என்ன நோய் வரும்? அந்த அரிசி போயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை? வாழை எங்க வளரும்? மாமரம் எங்க வளரும்? இப்படி எதனா விவசாயி பிரச்சனை லைட்டா எதனா தெரியுமா? இதெல்லாம் என்ன என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த நீங்க வந்து அதாவது உங்க படம் விவசாயி பார்த்தாங்க. அதனால விவசாயிகள் ஓட்டு போடணும். இப்ப இது என்ன விதமான அரசியல் புரிதல்? இல்ல இதுல இறுதியா என்னன்னா, அதிமுக இப்ப டிடிவி கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன கொள்கை எதிரி, புடலங்கா எதிரின்ட்டு வீட்ட விட்டு வெளியில வாங்க அப்படின்னு டிடிவி இன்னைக்கு சொல்றாரு. அதே டிடிவி விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வரக்கூடும்னு அவரு தான் முன்னாடி பேசினாரு. எடப்பாடி வந்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசினாரு. இன்னைக்கு கடுமையாக நயினா நாகேந்திரன்லேருந்து, தமிழிசையிலிருந்து எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் கூட்டணிக்கு இனி வரமாட்டாரு. அப்ப இனிமேல் அடிக்க ஆரம்பிச்சிடலான்ற அந்த காரணம் மட்டும் தானே? வேற ஏதாவது காரணம் இருக்க அ முடியுமா? புடலங்கா என்ன புடலங்கா இது அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்ப என்னவா எப்படி பயன்படுத்திக்கிறேன்னா, ஊறுகாய் மாரி பயன்படுத்திக்கிறாரு டிடிவி. யார? தாவேகாவ. தனக்கு தேவைப்படும்போது சாப்பாட்ல ஒரு மூலையில வைப்பா தொட்டு. ஊறுகாய் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. இல்ல அவ்வளோதான் ஊறுகாவோட சேர்ந்துருவேன்.
ஆனா ஊறுக்கா பொரியல் ஆவாது. வேலை முடிஞ்சோனே என்ன போடலாங்க ஊறுகான்ற மாரி தள்ளி வச்சுட்டாங்க. இதே வேலைய தானே காங்கிரஸும் பண்ணுச்சு. என்ன சொன்னாங்க? ஜனநாயகன் படத்த பாருங்க, அத பாருங்க, இத பாருங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு. சத்தமே இல்ல 10 நாளா. அந்த காங்கிரஸ் கட்சி சார்வால் சொல்றாரு என்னன்னு? சிநேகித சக்தியாமா. எது? நேத்து தமிழ் மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில, சரி இதெல்லாம் எதுவும் கேட்க வேணாம். நாஞ்சில் சம்பத் மூச்சு புடிச்சு ஒரு ஒரு பேரா மனப்பாடம் பண்ணி, இல்ல மனசுல பதிய வச்சு சொல்றார்ல, அப்போ ஃபோன் எடுத்து கூகுள்ல திடீர்னு மொழிப்போர் தியாகிகள்லாம் என்ன? யாரு கொண்டு வந்தது? ஏன்னா பராசக்தி படம் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. தொழில் போட்டி கூட இருந்திருந்தா, குறைஞ்சபட்சம் அந்த படத்த ஃப்ரேம் டூ ஃப்ரேம் பேசியிருந்தா, இன்னைக்கு தேதியில காங்கிரஸ நட்பு சத்தின்னு பேச மாட்டாரு. இவருக்கு நட்பு பரிமாற்றத்துக்கு இனி யாருமே கிடையாது. பிஜேபி ஃப்ரெண்டா? நாம் தமிழர் கட்சி ஃப்ரெண்டா? இல்ல அதிமுக ஃப்ரெண்டா? இல்ல டிஎம்கே ஃப்ரெண்டா? யார் ஃப்ரெண்ட்? கம்யூனிஸ்ட் கட்சி ஃப்ரெண்டா? இல்ல விசிகா ஃப்ரெண்டா? இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்டின்னா, நண்பா, நண்பி, தோழா, தோழி அப்டின்னு அந்த பாங்குக்குள்ள வர்றதுன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், அப்புறமா வந்து நம்ம விருதுநகர் எம்பி, ஜோதிமணி, இவங்க தான் உங்களுக்கு இப்ப சிநேகிதக்காரர்கள். புதுசா சேர்ந்த கூட்டம். ரைட்டா? அவங்க இப்ப பேசுறது இல்லல்ல. சரி அந்த பராசக்தி படம் பார்த்திருந்தா, அதில சேனை ஒன்று தேவை, இல்ல தமிழ் உணர்வு என்ன, ஏதுன்னு ஏதோ காட்சி தான், படம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குல்ல, உண்மை இருக்குல்ல. அந்த படம் பார்த்திருந்தா இந்த நேரத்தில காங்கிரஸ அ க த இந்திய திணிச்ச காங்கிரஸ இந்த மேடையில பேசுவீங்களா? அப்ப அரசியல் புரிதலும், பக்குவமும் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஒரு தலைவரா நீங்க மாறுறீங்க. என்ன நினைப்பாங்க இதெல்லாம்? முரண் இல்ல இல்லையா அந்த இது? கட்சி தலைமைகள் வராட்டி என்ன தொண்டர்கள் வந்துட்டாங்களே. இப்ப விசிகா திருமாவளவன் அவர்கள் வரலாட்டி என்ன? ம். கட்சி தொண்டர்கள் வந்துட்டாங்கல்ல. விசிகால அது ஓகே. விசிகால வந்துட்டு இவரு சொல்றாரு, விசிகாக்கு எதிர்வினை ஆற்ற போறாங்க. இப்ப தானே அவங்களும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்களும் அம்பு, ஆயுதம்லாம் ரெடி பண்ணோம்ல. அவங்க வச்சிருந்திருப்பாங்க. எதுக்குன்னா பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண வச்சிருப்பாங்க. இப்ப விஜய வந்து அதே தாக்குதல்ல பண்ண முடியாது. அந்த ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும். வடிவேல் வந்து, "இந்தா இங்க அடி, பின்னாடி அடி, பின்பக்கம் அடி, மண்டையில ஒண்டி அடிக்காத செத்து போயிருவ. கொலகேஸ்ல உள்ள போயிருவேன்னாருல." அந்த மாரி அவங்க அதுக்கேத்த மாரி எதிர்வினை சரி காலைல ஒரு கருத்து போட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நைட் என்ன வந்து நான் இப்படி சொல்ல, அப்படி சொல்ல, தப்பா புரிஞ்சுக்கினாங்க. உங்க வாய் தானே. ஏதோ தெனாலி மாரி நான் இப்படி வாயை வைத்து கூவிக்கள், பின்னாடி இருந்து யாரோ டப்பிங் செய்துவிட்டு வார்த்தையை மாத்தி விட்டார் மாரி, எதுக்கு திருப்பி ட்வீட்டு? உங்களுக்கு தான் ட்வீட்டுக்கும், உங்களுக்கும் ஒத்து வரல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்எஸ்ஏ சட்டம். அப்ப பிஜேபி வந்து அந்த அளவுக்கு உங்கள மானிட்டர் பண்ணல. இப்ப போடுங்க பார்க்கலாம் ட்வீட். அன்னைக்கு போட்டீங்கல்ல ஜென்சி போராட்டம் வெடிக்கும். இப்ப போடுங்க ஜென்சி போராட்டம் வெடிக்கும்னு. திமுக பாவம். எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போட மாட்டாங்க. உங்கள இது பண்ண மாட்டாங்க. தம்த படம் அப்படி பார்த்தா, அதுக்கே சாலிசிட்டர் ஜெனரல்லாம் வராப்புல. இப்போ தேர்தல் நேரத்தில நாட்டுல வந்துட்டு ஒரு போராட்டம் வெடிக்கும்னு நீங்க போட்டீங்கன்னா, மோடிஜி அப்படியா? இதோ வரேன் ஆள் அனுப்புறேன். அனுப்புவார்ல. ஒண்ணுமே இல்ல. வந்து ஒரு புக்ல இருக்கிறத பேச சொல்லிட்டு போனாவே, கவர்னர் வந்து இதோ வராரு, புஸ்குன்னு வராரு, புஸ்குன்னு போறாரு. மின்னல் மாரி போயிட்டு வராரு. இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, இப்போ பண்ணுங்க. இப்போ ட்வீட் போடுங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம்னா என்ன? என்எஸ்ஏனா என்ன? என்ஐஏனா என்ன? என்ன எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட்டு காசு எண்ணுனீங்களா? எவ்வளோ எண்ணீங்க? எத்தனை வருஷமா எண்றீங்க? அதோட அக்கவுண்ட்ஸ் வாங்க. அதுலேருந்து வருவாங்க. ஆனா அவரு வந்துங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணணும்னு முயற்சி பண்ணி, தன்னோட கெரியர் உச்சம்ன்னு வந்திருக்கிறாரு. அரசியல்ல யாரு உச்சம்? எவ்வளவு உச்சம்? உச்சத்துக்கெல்லாம் உச்சம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காட்டுவாங்க அவருக்கு. அது திரும்பி பார்க்கும்போது தேர்தல் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் ஒண்ணு வரும். ஏன்னா இவங்களுக்கு சாங்கு, வைபு, ரீல்ஸு, விசிலு எல்லாம் போட்டா தான் முடியும். அன்னைக்கு ஒரு பாட்டு வரும். "சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு." எங்கள கைவிட்றாத அண்ணா அப்படின்னு அதுதான். அப்போ யாரு உண்மையா இல்லையோ அவங்கலாம் சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு வுட்டுருவாங்க. இவரு என்ன சொல்றாரு, கை வுட்றாதன்றாரு. அவங்க சட்டிய புடிச்சுன்னுருக்காங்க. அது எப்ப சட்டி சுடும், எப்ப கை விடும்னு தெரியாது. அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த சாங் எனக்கு. என்னடா பேச்சு பேசின, பேச்சா பேசின நீ பத்திரிக்கைக்காரன்ட்டு எனக்கு வரும். ஒருவேளை விஜய் அண்ணா தோல்வி பெற்றார், முதலமைச்சர் ஆகவில்லை. குறைந்தபட்சம் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்கணும்னா, அப்ப நான் சொன்னது "சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்ற" அந்த பாட்டு இறுதி பாட்டாக அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பாட்டு செட் ஆவாது. "உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா" அது இல்ல. "சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்துல ஒரு துண்ட போட்டு கூட்டம்லாம் கம்மியாயிடும் அப்போ. இப்ப போனா பயங்கர கூட்டம்லாம் வருதுல்ல.
ஒரு வாட்டி தோத்து போயிட்டீங்கன்னா கூட்டம்லாம் ஓடி போயிடும். கொள்கையை பேசினா அடப்போப்பா அண்ணன் வைப்பு பண்ண மாட்டேன்றாரு, ஒரு ஃபீலே இல்லை. முன்னாடிலாம் போனால் இப்படின்னுவாரு இப்படின்னுவாரு, அப்புறம் இப்படி காட்டுவார். இப்போ அவரே டல் ஆகுறாருன்னு சொல்லிட்டு இது யதார்த்தமாக எல்லாருக்கும் நடக்கிறது. நல்லா பொறுத்திருந்து பார்க்கணும் அவருக்கு என்ன, மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்கன்றது பார்க்கணும். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.